பண்டிகைகள் என்றாலே கொண்டாட்டம்தான். இந்த நாளிலும் உலகத்தில் இருக்கிற எல்லா தமிழர்களும் தீபாவளி நாளை மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். புத்தாடைகளை உடுத்தியும் பலகாரங்களை செய்தும் பட்டாசுகளை வெடித்தும் தங்களுடைய மகிழ்ச்சிகளை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இந்த தீபாவளி நாளிலே நான் ஒரு மெய்யான ஒளியை குறித்து ஒரு சிறிய செய்தியை நான் சொல்ல போகிறேன். ஒளி என்றால் வெளிச்சம். வெளிச்சம் வந்தால் இருள் அகன்று போகும். இந்த வெளிச்சம் எப்படிப்பட்ட வெளிச்சம்? இந்த ஒளி எப்படிப்பட்ட ஒளி என்றால், ஒரு பெரும் காற்று அடிக்கும் பொழுது அணைந்து போகிற ஒளி அல்ல, அல்லது எரிந்து எரிந்து மங்கி போகிற ஒளியும் அல்ல. இது மங்காத ஒளி. எவ்வளவு பெரிய புயல் காற்று அடித்தாலும் அணைந்து போகாத ஒரு ஒளி, என்றைக்கும் அழிந்து போகாத ஒரு ஒளி. அதுதான் நித்திய ஒளி, நித்திய வெளிச்சம். இந்த நித்திய ஒளி யார் என்றால் அவர்தான் இயேசு கிறிஸ்து. ஏனென்றால் இந்த பூமிக்கு, இந்த உலகத்திற்கு வெளிச்சத்தை கொடுத்தவர் இயேசு. ஒருவனும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்று தெய்வம் இந்த பூமிக்கு மனிதனாக வந்தார். ரட்சிப்பை கொடுத்தார். பாவம், சாபங்கள், கட்டுகள், வியாதிகள், போராட்டங்கள் ஆகிய பிரச்சனைகள் இருந்து ஆண்டவர் விடுதலை கொடுத்தார். எல்லா மனுக்குலங்களுக்காக ஜீவனை கொடுத்தார். அதன் மூலமாக ரட்சிப்பு உண்டானது. ரட்சிப்பின் மூலமாக இருள் அகற்றப்பட்டது. எல்லாருக்குள்ளாகவும் வெளிச்சம் கடந்து வந்தது. ஆக அந்த இயேசு கிறிஸ்து நித்திய ஒளியாக, நித்திய வெளிச்சமாக இருக்கிறார். அவர் உங்களுக்காக ஜீவனை கொடுத்தார். உங்களுடைய வாழ்வு சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக, நீங்கள் பாவம் இல்லாதவர்களாய் இருக்க வேண்டும் என்பதற்காக இயேசு கிறிஸ்து தன்னைத்தானே சிலுவையிலே பலியாக ஒப்புக் கொடுத்தார். அதன் மூலமாக நீங்கள் வெளிச்சத்தை பெற்றிருக்கிறீர்கள். இந்த மெய்யான ஒளியாகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது நீங்கள் பிரகாசிப்பீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற இருள் மாறி உங்கள் வாழ்க்கை பிரகாசிக்கும். அதான் ஏசாயா 60ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் சொல்லப்படுகிறது. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன் மேல் உதித்தது. அந்த மெய்யான ஒளியாகிய இயேசு கிறிஸ்து உனக்குள்ளாக இருக்கிறார். இது நீ எழும்பி பிரகாசிக்க வேண்டிய காலமாக இருக்கிறது. உன்னுடைய வாழ்க்கை இருளாய் இருக்கிறது என்று சொல்லி கலங்கிக் கொண்டிருந்தாயே, உனக்குள்ளாக ஒரு ஒளி இருக்கிறது என்பதை நீ நினைவில் கொள். அதுதான் ரட்சிப்பின் ஒளி. அந்த ஒளி உனக்குள்ளா இருக்கும் பொழுது இருள் எல்லாம் மாறி போகும். இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். ஆனாலும் கர்த்தர் உன்மேல் உதிப்பார். அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். இதுதான் மெய்யான ஒளி. ஆக இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரி, இந்த தீப ஒளி திருநாளில் நீ மெய்யான ஒளியாகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டும். அவர் உன்னுடைய உள்ளத்தில் பிரகாசிக்கும்படியாக, உன்னுடைய இல்லத்தில் பிரகாசிக்கும்படியாக நீ இடம் தர வேண்டும். இயேசு உன்னுடைய வாழ்க்கையின் ஒளியாக இருந்தார். எல்லா இருள்களும் மாற்றப்பட்டு நீ மெய்யான வெளிச்சத்தில் நடப்பாய். சரியான காரியத்தை நீ செய்வாய்.
ரட்சிக்கப்பட்ட மனிதனாய், பிரகாசிக்கிற மனிதனாய், பிறருக்கு ஒளியை கொடுக்கிற மனிதனாய் நீ மாற்றப்படுவாய். இந்த உண்மையை அறிந்து கொள், புரிந்து கொள். அந்த இயேசுவிற்கு உன் வாழ்க்கையை ஒப்புக்கொடு. நம் கண்களை மூடி செபிப்போமா? எங்க நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, மெய்யான ஒளியாகிய இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு தந்ததற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். அந்த இயேசு கிறிஸ்து எங்களுக்குள்ளாய் இருந்து எங்களை பிரகாசிக்க பண்ணுவதற்காக நன்றி. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே, இருளின் பாதையில் இருந்து வெளிச்சத்திற்கு கடந்து வருவார்களாக. இயேசுவாகி வெளிச்சத்தை காணுவார்களாக. மெய்யான ஒளியை பற்றி அவர்கள் அறிந்து கொள்ளுவார்களாக, புரிந்து கொள்ளுவார்களாக, அதை ஏற்றுக்கொள்ளுவார்களாக. மெய்யான ஒளியாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக வாழ கிருபை செய்யும், ஆளுகை செய்யும். ஆவிக்குரிய கண்களை திறந்து தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். May God bless you.